8ஆம் வகுப்பு இயல் 1 முதல் பருவம். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரா. இளங்குமரனார். இவர் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இவருடைய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். இதெல்லாம் இவருடைய நூல்கள். தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்திருப்பார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் ரா. இளங்குமரனார். திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லூரில் பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் தவசாலையும் பாவணர் நூலகமும் அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரா. இளங்குமரனார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் இந்த நூலும் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரா. இளங்குமரனார். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இலக்கண வரலாறு, தனித்தமிழ் இயக்கம், தமிழிசை இயக்கம் போன்ற நூல்களை எழுதியவர். தேவநேயம் எனும் நூலை தொகுத்தவர். திருவள்ளுவர் தவச்சாலையையும், அதாவது திருச்சி அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவணர் நூலகமும் அமைத்தவர். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலையும் எழுதியவர் ரா. இளங்குமரனார் அவர்கள்.